ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து யூடியூப் சைட்ல இருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. சோ உங்க எல்லாருக்குமே நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன். உங்களுடைய யூடியூப் பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் அந்த அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்னன்னா, யூடியூப் நோன் இஷ்யூ 10/3/2024 சேனல்ஸ் ரிமூவ்ஸ் ஃபார் ஸ்பாம் டிஃபெக்டிவ் பிராக்டிக்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கு. சோ அப்படின்னா என்னன்னா, நல்ல முக்கியமா கவனிப்பா கேளுங்க. ஆல்ரெடி பழைய சேனல்ஸ் எல்லாம் ஸ்பாம்னா பொய்யான தவறுதலான வீடியோ ஏதாவது நீங்க அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா யூடியூப் வந்து அந்த சேனலை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து இது ரிமூவ் பண்ண சேனலுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தான். நீங்க அதை தப்ப பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க பண்ணீங்கன்னா பின்னொரு காலத்துல உங்களுடைய சேனலும் ரிமூவ் பண்ணப்படும். சோ என்ன மாதிரியான தப்புனா, யூடியூப்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதாவது யூடியூப்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சோ இந்த வீடியோல தான் அந்த ரூல்ஸை நான் சொல்லியிருக்கேன். இப்ப இதுக்கு அகைனா நீங்க வீடியோ போட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் ஸ்பாம்ல போய் முடியும். சோ அந்த மாதிரியான சேனல்ஸ்னா யூடியூப் வந்து முன்னொரு டைம் வந்து டிலீட் பண்ணிடுச்சு. அதாவது டிலீட் பண்ணவங்களுக்கு தெரியும். சோ டிலீட் பண்ணாதவங்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய சேனலை டிலீட் பண்ணாத அளவுக்கு நீங்க யூடியூப்பை ரன் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுதுங்களா? நான் நிறுத்தி நிதானமா சொல்றேன், கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்குங்க. வேற எந்த சேனல்லுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு இந்த இமேஜ் போட்டுட்டு இதுக்குண்டான விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க. சோ இது ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ வந்து தவறான வீடியோ யாராவது அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா சேனல்ல, அதாவது யூடியூப்க்கு அகைனான வீடியோ, அது என்னென்ன வீடியோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் யூடியூப் டிலீட் பண்ணிடுச்சு. இப்ப இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, நல்லா பாருங்க, 10/3/2024. சோ வந்து இது ஒண்ணும் வந்து பெரிய விஷயம் இல்ல. அதாவது இந்த வீடியோல நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, இந்த டேட்ல தான் இந்த இஷ்யூ வந்து நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. அதுதான் இந்த டேட்ல கொடுத்திருக்காங்க. சோ இது போல வந்து இங்க அப்டேட்ஸ் மாறி மாறி நமக்கு வந்துட்டே இருக்கும். சோ வந்து அந்த மாதிரி அப்டேட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சோ இந்த வீடியோ நீங்க பாருங்க, பார்த்து உங்களுடைய அப்டேட்டை நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த வீடியோல நான் டீப்பா இன்னும் நிறைய விஷயத்த சொல்ல போறேன், கண்டிப்பா கேளுங்க. சோ நீங்க குரோம் பேஜ்ல இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சோ இந்த பேஜ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, updates our team are continuing to work on reinstalling or removed channels and your access to paid subscriptions, YouTube TV, YouTube Premium, YouTube Music. சோ வந்து இது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, தெரியாத delete பண்ண சேனல், அதாவது தவறுதலாக வீடியோ போடாத சேனல்லையும் சில சேனலை டெலிட் பண்ணிட்டோம். சோ அந்த மாதிரி சேனல்கள்லாம் நாங்க திருப்பி தரோம். சோ அது மட்டும் இல்ல, யூடியூப் டிவி, யூடியூப் பிரீமியம், யூடியூப் மியூசிக், இதெல்லாம் வந்து நம்ம பணம் செலுத்தினால் மட்டுமே யூஸ் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி விஷயத்திலேயே நாங்க தீவிரமா ஈடுபட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சைட்ல இருந்து சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான தவறுதலுக்கு நாங்க மிகவும் வருந்துகிறோம். இந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ்ல யூடியூப் சைட்ல இருந்து சொல்றாங்க. நல்லா உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சோ வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏதாவது நீங்க தவறுதலா வீடியோ போட்டிருந்தா கண்டிப்பா முன்னாடி எல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க சேனலை. சோ நீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய சேனல்ல தவறுதலா வீடியோ போடாதீங்க. அதை பத்தி நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல நிறைய சொல்லியிருக்கோம். சோ திரும்பவும் இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேனல் டிலீட் ஆனது மட்டும் அவங்க திரும்ப தர போறது இல்ல. ஒரு சில பிளேலிஸ்ட் மிஸ் ஆயிருந்தாலும் திரும்ப தர போறாங்க. வீடியோஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்தாலும் திரும்ப தர போறாங்க. அது வந்து ஸ்பாம், அதாவது யூடியூபுக்கு அகைனா இல்லாத வீடியோஸ் மட்டும்தான் அவங்க திரும்ப தர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இப்போ உங்க சேனல் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சேனல் இந்த மாதிரி டிலீட் ஆகக்கூடாதுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த வீடியோவை திரும்ப திரும்ப சொல்றேன், ஒன் டைம் பாருங்க. நம்ம சேனல்ல எல்லாமே ப்ரூஃபோட தான் வீடியோ இருக்கும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ப்ரோமோட் தீஸ் ஷார்ட்ஸ், இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. சோ இதுக்கான ஃபுல் விளக்கம் உங்களுக்கு தெரியாம இருந்தா கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா நீங்க அதை தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இது போன்ற அப்டேட்ஸ் எல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்க நான் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. இப்ப நீங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாட்சஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கான நிறைய டிப்ஸ் சொல்லிருக்கு. நெக்ஸ்ட் உங்களுடைய வியூஸ் ஏன் போகலன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் சொல்லிருக்கு. முக்கியமான 3 பிளேலிஸ்ட் கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் வந்து யூடியூப் டிப்ஸ், நெக்ஸ்ட் வந்து யூடியூப் வியூஸ் வேணுமா, நெக்ஸ்ட் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்க இல்ல ரன் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த 5 பண்ணா போதும். அதாவது இந்த 3 பிளேலிஸ்ட்ல நான் நிறைய சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனல்ல ஒரு சில வீடியோஸ்ல நீங்க போட்டீங்கன்னா
கண்டிப்பா மானிட்டேஷன் ஆகவே ஆகாது. சோ அந்த மாதிரியான வீடியோஸ்ல நம்மளுடைய சேனல்ல நிறையவே இருக்கு. சோ வந்து இந்த பிளேலிஸ்ட், அதாவது இதை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த 3 வீடியோலயும் நான் சொல்லியிருக்கேன். டைம் நீங்க ஓன் கண்டென்ட்டே போட்டாலும் மானிட்டேஷன் பிரச்சனை வரும். சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பாருங்க. பொதுவாகவே என்னுடைய பிளேலிஸ்ட் நீங்க ஒன் டைம் வாட்ச் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பா உங்களுடைய தேடுதலுக்கு விடை இருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏன் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். சோ அதுக்குண்டான வீடியோஸா நம்ம போட்டிருக்கோம். சோ நீங்க அதையும் பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டவுட்ஸ் நாங்க வீடியோவா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பர் டேக்கு ஒண்ணுதான் அப்லோட் பண்ண முடியும். கண்டிப்பா அந்த டவுட்ஸ்ல உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு. அது என்னன்னா, இந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ, அதாவது இப்ப வந்து அப்டேட் ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கு. இது வந்து நீங்க ஈஸியா தமிழ்ல படிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் டிரான்ஸ்லேட், இங்க பாருங்க, இது வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கும். இதனுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதுல இங்கிலீஷ்ல இருக்கு எப்படி தமிழ்ல படிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. நீங்க உங்களுடைய குரோம் பேஜை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேஷ்போர்டு இப்படிதான் இருக்கும். சோ உங்களுடைய டேஷ்போர்ட்ல இந்த இடத்துலதான் இப்ப நான் சொன்ன இஷ்யூ வந்திருக்கு. சோ நீங்க இது மேல நீங்க டச் பண்ணுங்க. சோ நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். சோ இந்த மாதிரி பேஜ்ல தான் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் மூலம் தமிழ்ல படிக்க போறோம். சோ வந்து இது மேல நீங்க லாங் பிரஸ் பண்ணுங்க, அழுத்தி. சோ உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அதை நீங்க காப்பி பண்ணுங்க. சோ வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் நான் பண்றேன். இப்போ இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிட்டேன். சோ வந்து இப்போ காப்பி இருக்கு பாத்தீங்களா, இது மேல நீங்க டச் பண்ணுங்க, காப்பி ஆயிடும். சோ வந்து நெக்ஸ்ட் நீங்க டோட்டலா வெளியே வந்துருங்க. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி பிளே ஸ்டோர்ல இருந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல கன்வெர்ட் ஆக போகுது. சோ வந்து அந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். சோ நீங்களும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எப்படி செட் பண்றதுன்னா, இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் வரும். சோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க முக்கியமா நோட் பண்ணுங்க, இப்ப நம்ம காப்பி பண்ணோம் பாத்தீங்களா, அது எப்படி பேஸ்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல லாங் பிரஸ் பண்ணா பேஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, டிரான்ஸ்லேட் நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா கீழே தமிழ்ல வந்துடும். நீங்க இந்த மாதிரி படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து இதுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த இடத்துலலாம் இங்கிலீஷ் தெரியலையோ அதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த தமிழ்லயே கத்துக்கலாம். இது போல பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இது மட்டும் இல்ல, வேற ஏதாவது இங்கிலீஷ் தெரியலனா கூட இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க கத்துக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.